கேளுங்க சிஸ்டர். 3 சேனல் மட்டும் அரசு கேபிள்ல இருந்து நீக்கப்பட்டது. 3 சேனல்கள் முடக்கப்பட்டது என்பது சரியான வார்த்தை கிடையாது. சம்பந்தப்பட்ட தொலைக்காட்சி நிறுவனங்களினுடைய தலைமை அதிகாரிகளுக்கு நேரடியாக தொடர்பு கொண்டு நாங்கள் பேசியிருக்கிறோம். இந்த சில செட் ஆஃப் பாக்ஸஸ்ல மட்டும் தற்காலிகமாக அது ஒளிபரப்ப முடியாத ஒரு சூழல் இருக்கு. அப்ப இதை மேற்பார்வை செய்யறதுக்காக ஓவர்சீ செய்வதற்காக ஒரு வெண்டார் கூட நம்ம ஏற்கனவே அக்ரிமெண்ட் போடப்பட்டிருக்கு. அவர்கள் சென்னையில துரிதமாக செயல்பட்டு முழு வீச்சில் அதை சரி செய்வதற்காக செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதனால இது வேற தனி காரணமோ அல்லது முடக்கப்பட்டது என்பது ஏற்புடையதல்ல. அப்படி நமக்கு எதுவுமே இல்லை. முடக்கப்படும் வேகமா அந்த வெண்டார்ஸ் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. மேலும் தொழில்நுட்ப வல்லுநர்களும் அதுல சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, வேற என்ன ஃபால்ட்? இப்ப பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் இருந்தா எத்தனையோ எங்களுக்கு நேரெதிராக இருக்கக்கூடிய கருத்துடைய சேனல்ஸும் இப்ப வந்துகிட்டு இருக்கு. அதுல எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. தொழில்நுட்ப கோளாறுனா இப்ப இந்த சேனல்ல அரசு கேபிள் டிவி அப்படிங்கிறது இந்த டேக் அப்படிங்கிறதுக்குள்ளார ஒவ்வொரு சேனலுக்கும் ஒவ்வொரு அலைவரிசை இருக்கு. அதுல குறிப்பிட்ட அலைவரிசைகள்ல சில தொழில்நுட்ப கோளாறு இருக்கு. இப்ப இதை தாண்டி வேறு அலைவரிசைகள் அந்த சேனல் தரலாம்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் அலைவரிசையில அந்த மற்ற சேனல்ஸ் இருக்கு. அப்ப இந்த தொழில்நுட்ப கோளாற அந்த சம்பந்தப்பட்ட வெண்டார், அந்த வெண்டாருடைய கம்பெனியினுடைய நிறுவனத்தினுடைய பேர் கூட நாங்க டிஏ பேர்ல ரிலீஸ் பண்ணிருக்கிறோம். அவங்க இதற்கு பொறுப்பெடுத்து அதை சரி பண்றதுக்கான முயற்சிகள் செஞ்சுட்டு இருக்காங்க. என் சேம்பர் வாங்க, என் சேம்பர்ல என்னுடைய செட்டாப் பாக்ஸ்ல நீங்க சொல்ற சேனல், உங்க சேனல் நிருபர்கள் எல்லாரையும் அழைத்துட்டு உட்கார வச்சு காஃபி கொடுத்து நான் சேனல் காமிச்சேன். நீங்க பாக்கல, நீங்களும் வாங்க. அதான் நான் என்னோட சேம்பர் மட்டும் இல்ல, எல்லா இடங்கள்லயும் வருது. அப்படி கிரீவன்சஸ் நீங்க சொல்ற அளவுக்கு 12 லட்சம் 15 லட்சம் கிரீவன்சஸ் வரல. ஏற்கனவே இதை பத்தி நான் விளக்கமும் சொல்லிட்டேன். 3வது முறை தெளிவாகவும் சொல்றேன். வேற எந்த பர்சனல் ரீசன்ஸோ பொலிட்டிகல் ரீசன்ஸோ இதுல இல்லவே இல்லை. 4 நாளா சேனல் வரல, முழு வீச்சுல பணிகள் நடக்குதுன்னு சொல்றீங்க. 4 நாளா இன்னும் அதை சரி பண்ண முடியலையா? ஆமாங்க, இல்லைங்க, 4 நாள் கிடையாது. 3 லட்சம் செட்டப் பாக்ஸ்ல சேனல்ஸ் வருது சார். மீதி இருக்க செட்டப் பாக்ஸ்ல சேனல்ஸ் வரல, என்ன காரணம்? அதாங்க சொல்றேன், இது 4 நாள் கிடையாது. முதல்ல ஒரு சேனல்ல, ஒரு பக்தி சேனல்ல ஒரு ப்ராப்ளம் வந்தது. அது சரி செய்யறதுக்குள்ளார இன்னொரு நியூஸ் சேனல் இப்படி மாறி மாறி சில சேனல்கள்ல இந்த சில செட்டா பாக்ஸஸ்ல தான் ப்ராப்ளம் வருது. என் வீடுகள்ல உங்க சேனல் தான் ஓடுது. என்னுடைய அலுவலகத்துல உங்களுடைய நிருபர்ல அழைத்து நேரில் உட்கார வச்சு காமிச்சிட்டேன். உங்க தொலைக்காட்சிகளினுடைய தலைமை அதிகாரிகளுக்கு பேசிட்டேன். வேகமா வேலையை நடந்துகிட்டு இருக்கு. இது சரி செய்யப்படும். நன்றி. தொழில்நுட்ப கோளாறு எவ்வளவு சீக்கிரம் சரி செய்ய முடியுமோ. ஆமா, எவ்வளவு சீக்கிரம். இப்போ ஒரு செயல் திட்டம், ஒரு பப்ளிக் ஓரியன்டட் ப்ராஜெக்ட்னா அதுக்கு ஒரு டேட் டைம் சொல்லலாம். இது கிரைசிஸ் பிக்ஸ் பண்ற சிச்சுவேஷன். அதாவது மீண்டும் தெளிவுபடுத்தினா இதுல எந்த பொலிட்டிக்கல் ரீசன்ஸோ பர்சனல் ரீசன்ஸோ இல்ல. இது முழுக்க 200% டெக்னிக்கல் ரீசன்ஸ் தான். as soon as possible இதை நம்ம சரி செய்வோம். மின்சார தடைப்படுத்தல் சுதந்திரத்துக்கு எதிராக இது நடக்குது, ஊடகங்கள் மேல அடக்குமுறை அப்படின்னு எதிர்க்கட்சிகள் சொல்லிட்டு இருக்காங்க. சன் தொலைக்காட்சி, ஜெயா தொலைக்காட்சி அதெல்லாம் நல்லா தெளிவா போயிட்டு இருக்கு. அங்கெல்லாம் கருத்து சுதந்திரம் அவங்க எங்களை தொடர்ச்சியா விமர்சனம் செய்யறாங்க. அப்படி எதுவுமே கிடையாது. இல்லாத ஒரு பிரச்சனையை நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இது முழுக்க தொழில்நுட்ப பிரச்சனை தான். அவங்க கேள்விக்கு பதில் சொல்லிட்டு வந்தாரு, அப்புறம் நீங்க கேட்டிருக்கீங்க. குறிப்பா சார், இந்த 3 சேனல்ல மட்டும் கண்டினியூஸ்லி இந்த கரண்ட் ப்ராப்ளம் கண்டினியூஸ்லி நம்ம போடுறோம்ன்றதால தான் 3 சேனல் முடங்கிருக்கு. அப்படி எல்லாம் கிடையாது. இதை விட நீங்க இன்ஃபேக்ட் நீங்க பண்றதை விட நிறைய கூர்மையான நிறைய விமர்சனங்களை மற்ற தொலைக்காட்சிகளும் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால மறுபடியும் தெளிவுபடுத்துறேன். அந்த சகோதரி உங்களுக்கு சேர்த்தே சொல்றேன், எந்த பொலிட்டிக்கல் ரீசன்ஸும் கிடையாது. டெக்னிக்கல் ரீசன் தான். வில் ஃபிக்ஸ் இட். தேங்க்யூ. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.